பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டட் ஃபுல்லாவே இருக்கும். அண்ட் தென் அடிஷனல் கொஸ்டின்ஸும் நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தபடி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லா கொஸ்டின்ஸ் எதுவும் நீங்க என்ன பண்ணா வித்தவுட் ஆப்ஷனோட படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பயாலஜியை பொறுத்தவரை. ஹை 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் பப்ளிக் எக்ஸாம் ஃபுல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. 12th ஸ்டாண்டர்ட் பயோ ஜுவாலஜிக்கான ஒரு முக்கியமான எம்எல்எம் மெட்டீரியல் தான் பார்க்க போறோம். ஸோ இன்சைட் கொஸ்டின்ஸ் இருந்து எல்லாமே இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, என்னென்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லா நான் சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான் பயோ ஜுவாலஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போடுவோம். அதனால உங்களுக்கு நான் பயோ ஜுவாலஜிக்கு இம்பார்ட்டன்ஸ் ரிவைஸ்டு எடிஷன் ஃபுல் போர்ஷன்ஸ்க்கான மெட்டீரியல் ஃபுல் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா இன்சைட் கொஸ்டின்ஸ்ல இருந்து எல்லா ரீப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் பாத்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆன்சர் கீயோடயே இருக்கு. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு ஜெராக்ஸ் காப்பி கூட நீங்க போட்டுக்கலாம். அப்படின்னு கீழே ஸ்க்ரோல் பண்றோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, உங்களுக்கு நான் கண்டிப்பா அப்டேட் பண்றேன். அண்ட் தென் அடிஷனல் கொஸ்டின்ஸும் நம்ம கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கோம். ஓகே, அடுத்தபடி கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா எல்லாமே நம்ம இருக்குது. சரியா? ஓகே, பாத்தீங்கன்னா இயர்லி வைஸ் ஃபுல்லா 2024 அப்டேட்ல தான் இருக்கு. இந்த வருஷம் போன வருஷம் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால டெஃபினட்டா ஃப்ரெஷ் எடிஷன்ஸ் மெட்டீரியல் தான். ஒவ்வொருத்துக்கும் அடிஷனல் கொஸ்டின்ஸ் 2 மார்க் 3 மார்க்ஸும் கொடுத்துருக்கோம். அடிஷனல் இன்சைடு 1 மார்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ டாப்பர்ஸா இருந்தீங்கன்னா கூட என்ன பண்ணலாம், இந்த எம்எல்எம் நீங்க தாராளமா ஜெராக்ஸ் போடலாம். அடிஷனல் கொஸ்டின்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி லெசன் செகண்ட் லெசன் அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ஃபர்ஸ்ட் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும், அடுத்து அடிஷனல் கொஸ்டின்ஸ் இருக்கும், அடுத்து பாத்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு இன்சைட் 1 மார்க்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சோ அதனால ஃபுல்லா பாருங்க. இதுதான் இந்த எம்எல்எம்ல இருக்கிறது எல்லாமே, டயக்ராம்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இயர்லி வைஸ் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, ஒரு இதுக்கு பாருங்க சொன்ன மாதிரி அடிஷனல் கொஸ்டின்ஸ், இன்சைட் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. ஆஃப் ஹெல்த் ஓகேங்களா, சேம் தான். புக் பேக் கொஸ்டின்ஸ் ஃபுல்லா ஆன்சர் கீஸ் அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் தென் அடுத்து பாத்தீங்கன்னா எல்லா கொஸ்டின்ஸுக்குமே ஆன்சர்ஸ் இருக்குது. அண்ட் தென் அதே ஒவ்வொரு லெசன்ஸ்ல அடிஷனல் கொஸ்டின்ஸ் அண்ட் தென் அடிஷனல் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அடுத்தபடி கீழே வந்துட்டீங்கன்னா அடிஷனல் 1 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுக்கு பயோ பாட்டனிக்கு வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, உங்களுக்கு டெஃபினட்டா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ எல்லா கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? ஓகே, இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 பேஜஸ் இருக்குது. சோ எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணா கிட்டத்தட்ட 1 hour கிட்ட ஆயிடும். நான் 5 லெசன்ஸ் காமிச்சிருக்கேன். சோ இதே வேலை தான், நீங்க எல்லா 12 லெசன்ஸும் இந்த வேலை தான் இருக்கும். நீங்க இது மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், நீங்க மறக்காம போய் டவுன்லோட் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுக்கோங்க. 6th லெசன் வந்தாச்சு, கிட்டத்தட்ட இன்னொரு 6 லெசன் இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி ஃபுல்லா அனாலிசிஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஒவ்வொருத்துக்கு என்னென்ன இயர்ல கேட்டிருக்காங்க ஃபுல்லா போல்ட் பண்ணி நீட்டா கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்பரா நீங்க ஒரு ஜெராக்ஸ் காப்பி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும், ஈஸியாவே மார்க் வாங்குறதுக்கு உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அண்ட் தென் அடுத்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு மேக்ஸஸா இருக்கட்டும், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், எல்லாமே நம்ம சேனல்ஸ்ல வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது உங்களுக்கு வீடியோல வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒன்னே தான் பண்ணணும். வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் தொடர்ச்சியா நம்ம போடுற வீடியோஸ் ஆன் டைம் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தொடர்ச்சியா வரணும் அப்படின்னா ஓகேங்களா? உங்களுக்கு அடுத்து இதே மாதிரி எம்எல்எம்ல இன்சைட் கொஸ்டின்ஸ், அடிஷனல் கொஸ்டின்ஸ் மாதிரி அடுத்து என்ன சப்ஜெக்ட்ஸ் வேணும் அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.